அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஆப்ஷன் பற்றி யாரும் சொல்லாத ரகசியத்தில் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான பாதுகாப்பான வியாபாரம் எந்த இடத்துல நடைபெற வாய்ப்பு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனுடைய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இந்த எதனை குறிக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ, மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி இதனுடைய வாய்ப்பை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. பாருங்கள், நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு 18,250 இப்போ இருக்குது. பேங்க் நிஃப்டி 43,200 இருக்குது. அப்போது இந்த பேங்க் நிஃப்டியோட ரேஷியோவும் நிஃப்டியோட ரேஷியோவும் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கோசரம் நம்மளுக்கு நிஃப்டியை வந்து ஒரு மடங்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேங்க் நிஃப்டியோட லெவலை நிஃப்டியோட லெவலால் வகுத்தல் செய்கிறோம், டிவைட் செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து 2.36, அதாவது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி 2.36 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிகிறது. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது. அப்போது நம்மளுக்கு நார்மலாக பார்த்தா நிஃப்டி 100 புள்ளிகளோட ஏற்றம்னா பேங்க் நிஃப்டி 236 புள்ளிகள் ஏற்றம் இருக்கணும். அதே மாதிரி இறக்கம், நிஃப்டி 100 புள்ளி இறக்கம்னா பேங்க் நிஃப்டி 236 புள்ளி இறக்கணும். அதுதான் கரெக்ட் ரேஷியோ, ரேஷன், கரெக்டான ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுவே நிஃப்டி 50 புள்ளிகளோட ஏற்றம் அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் மைனஸ். இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ நிஃப்டி 50 பாயிண்ட்டோட ப்ளஸ்னால் பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருந்திருக்கணும், 118 புள்ளி வந்து ப்ளஸில் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஸ்ட்ராங்கு, பேங்க் நிஃப்டி வீக்கு. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வீக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதாவது நிஃப்டி பலமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி வந்து பலவீனம். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பலவீனம், பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்துட்டு பலமாக இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே எடுத்துக்க முடியும். அடுத்தது நிஃப்டி 50 புள்ளிகள் நெகட்டிவ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 200 புள்ளி இருக்குன்னா, அப்போ நிஃப்டி 50 புள்ளி மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி மைனஸ் 118 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் 118 அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது ஸ்ட்ராங், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்க முடியும். நிஃப்டி வந்து பலவீனம்னு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி பலமாக இருக்குன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி பலவீனம்னு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அதாவது நிஃப்டி என்னவா இருக்கிறதோ அதே இடத்திற்கு பேங்க் நிஃப்டி இருக்காது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கும். அதை தான் நம்ம கப்புள் ஸ்ட்ராட்டஜி அல்லது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். அப்போது கப்புள்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்கும் போது 2 பேர் ஒன்றா இருந்தால் சந்தையோட பயணம் ஒரு மாதிரி இருக்கும். அதே இவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா நிஃப்டி மேலே போக ட்ரை பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி கீழே இழுக்க ட்ரை பண்ணும் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில். இல்லை நிஃப்டி கீழே போக முயற்சி பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி மேலே இழுக்க ட்ரை பண்ணும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு முக பயணம், ஒன் சைடு மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணுறவங்களுக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அப்போ இது எங்கெங்கெல்லாம் அமையறக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு அன்டிசைடட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டிசைடட் பேட்டர்ன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து முந்தைய நாள் நல்ல ஒரு ஏற்றம், இவ்வளோ பெரிய லாங் கேண்டில் கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த நாள் எல்லாத்தோட எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே சப்போர்ட் ரொம்ப கீழே இருக்குது, மேலே பார்த்தா மார்க்கெட் போகும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதாவது மார்க்கெட் மேலே போகணும்னா கால் செல்லர்ஸ் பயப்படணும். அப்போ அவங்க பயப்படாத பட்சத்தில் சந்தை வந்து ஒரு குறுகிய எல்லை இங்கே வைக்க போகிறாங்க, அதாவது சின்ன மூமெண்டமாக கொடுக்க போகிறாங்க. அந்த சின்ன மூமெண்டம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜாக தான் அமையும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலோ அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கலோ பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அல்லது இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியோட காலை நேக்கடாக கூட நம்ம செல் பண்ணலாம். அது உங்களுடைய
பயிற்சியில் பார்த்துக்கோங்க. அதாவது இதை ப்ராபபிலிட்டி சான்சஸில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போது நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் ப்ளஸுங்கும் போது இதை வந்து புட்டை வந்து தைரியமாக நம்ம வந்து செல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நேக்கடாக கூட செல் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு அதாவது ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கல் பண்ணாமல் தனியாக கூட பண்ணலாம். ஆனால் இதை வந்து முழு பயிற்சி எடுத்துகிட்டு தான் செய்யணும். ஆனால் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொல்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இறங்கியிருக்கும். உடனே அடுத்த நாளே இது உடனே இவ்வளோ பெரிய ஏற்றம்ங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு. 90% வாய்ப்பு அப்படி இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சின்ன மார்க்கெட்டோட மொமெண்டம் அமையலாம். அந்த சின்ன மொமெண்டம் அமையும் போது இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ், அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட்டர்ஸ், அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டைம் டீக்கே கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செல் அடித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை ஒன் சைடாக மாறிட்டா தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும் செல்லருக்கு. அப்போ மார்க்கெட்டை ஒரு சின்ன சைடுவேக்குள்ளே போயிடுச்சுனாலே டைம் டீக்கே இருக்கும். அப்போ அந்த டைம் டீக்கே எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த முரண்பாடு இருக்கும் பொழுது இருக்கும். அதனால் ஆப்ஷன் செல்லருக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துலலாம் நம்ம ஆப்ஷன் செல்லராக இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷன், அதாவது ரேஷியோ ப்ராப்ளம் அமையும் போது, கான்ட்ரவர்சி அமையும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படியெல்லாம் அமையுது அப்படின்னு நீங்கள் பயிற்சி பெற்றீங்கனாலே இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸோட சக்ஸஸ் இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒருமுக பயணம் ஒன் சைடு மார்க்கெட் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல 90% குறைவு. அதுவும் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 9:15 ஆரம்பித்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3:30 முடியுது. அப்போ ஒருமுக பயணம்ங்கிறது 9:15 இருந்து ஒரு 10 மணிக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது ஒரு 2 மணிக்கு மேலே தான். அப்போ இந்த உட்பட்ட இடத்துல இந்த ஆப்ஷன் செல்லருக்குண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இது பெரிய ப்ராஃபிட்டே கொடுக்கலைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை புக் பண்ணுறது புக் பண்ணாது உங்கள் கையில். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதை வந்து நீங்கள் பயிற்சி பெற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இது இந்த மார்க்கெட்டை வந்து ஒன் சைடு மார்க்கெட்டை தடுக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு அப்படின்னு இதை பற்றி யாருமே பெரிதாக பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம இதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பார்வையை நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.